வெல்கம் டு அவர் சேனல் கட்டுறது கைமண் அளவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். ஒரு 7 ஸ்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7 ஸ்டேட்ஸை 7 சிஸ்டர்ஸ், 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பிரதர். அந்த பிரதர் யாருன்னா சிக்கிம். அவர் மறக்க முடியாது. இந்த 7 ஸ்டேட்ஸ், இந்த சிஸ்டர் ஸ்டேட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஏன் இது அந்தளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய சவுத் சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காதுங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், நீங்கள் வரிசையாக உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் சொல்லிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ், உங்களுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பரப்பளவில் ரொம்ப கம்மி, நெருக்கமாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல நாகாலாந்தா, இங்கே மணிப்பூரா, இங்கே மிசோரம், எங்கே வரும், இங்கே திரிபுரா வருமா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஈஸியாக எப்படி மெமரபிள் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, முதல்ல 7 சிஸ்டர்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்டேட்ஸ் பேர் அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம். இப்போ நான் எந்த ஆர்டரில் சொல்கிறேனோ அந்த ஆர்டரில் தான் நம்ம சொல்லணும். 7ஐயும் எப்படி வேணால் மெமரபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. எந்த ஆர்டரில் மனப்பாடம் பண்ணுறோமோ அப்படி அதே ஆர்டரில் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், கொஞ்சம் ரைட்டில் நாகாலாந்து, லெஃப்டில் மேகாலயா, ரைட்டில் மணிப்பூர், திரிபுரா, மிசோரம். இப்படி தான் அடுத்தடுத்து அப்படியே கீழே மெமரபுளாக இருக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வானவிலோட கலரில் பார்த்திங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். பிப்ஜிஆர்னு சொல்லிக் கொடுப்போம். ஸ்கூலில் நம்ம டீச் பண்ணும்போதும் அப்படி தான் சொல்லுவோம். பிப்ஜிஆர்னு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக நிறைய மெமரி டிப்ஸ் கொடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடா, உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு அப்ஜெக்டிவ்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம். அப்படி தாங்க இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ அருணாச்சல் பிரதேஷ் என்ன சொல்லுவோம்? ஏபி அப்பா, அஸ்ஸாம் ஏஎம் அம்மா, நாகாலாந்து நான், அப்பாவும் அம்மாவும் நானும். முடிஞ்சதுங்களா? அடுத்தது மேகாலயா மே எம்ஏஒய் மே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். மணிப்பூரை மந்த் அப்படின்னு சொல்கிறோம். மேகாலயா மணிப்பூர் மே மந்த். அப்பாவும் அம்மாவும் நானும் மே மந்த் மாதம். திரிபுரா தீ மிதிச்சோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்பாவும் அம்மாவும் நானும் மே மாதம் தீ மிதிச்சோம். இந்த ஆர்டரில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கும் பொழுது ஒரு மேப்பிங் பண்ணும்போது கூட, இல்லை நாகாலாந்துக்கு அப்புறம் தானே மேகாலயா வரும், மேகாலயாவுக்கு அப்புறம் தானே மணிப்பூர் வரணும், அதுக்கப்புறம் கடைசியாக தானே தீ வரணும், மிதிச்சோம் மிசோரம் வரணும், இந்த இடத்த தானே வரணும்னு உங்களுக்கு மேப்பிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு அப்ஜெக்டிவில் கூட இல்லையே புதுசாக வேறு ஒரு ஸ்டேட் வந்திருக்கேன்னு உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷனை செலக்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டிப்ஸோடு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.